ஹலோ காய்ஸ், நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அண்ணாமலை யூனிவர்சிட்டியிலேருந்து 17ஆம் தேதி ரிசல்ட் விட்டுருந்தாங்க. 6th செமஸ்டர் மட்டும் யூஜி அண்ட் பிஜிக்கு ரிசல்ட் விட்டுருந்தாங்க. அதில் வந்து சில பேருக்கு ரீஅப்பியர்னு வந்திருக்கும், அரியர் வந்திருக்கும். அதுக்கான ரீவேல்யூவேஷன் வந்து 18/6/2026 24/6/2026 போர்ட்டல் ஓப்பனாக இருக்கும். நம்ம வந்து ரீவேல்யூவேஷனுக்கு பிஜியாக இருந்தால் 450, பிஜியாக இருந்தால் 900 வந்து ஒரு பேப்பருக்கு. இப்போ நம்ம அது வந்து எப்படி ஃபீஸ் பே பண்ணுறது அப்படின்றத மட்டும் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த லிங்க்கை தொட்டிங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட் உள்ளே போகும். டேரெக்டாக அந்த பேஜ் ஆனது வந்துடும். அதில் வந்து செலக்ட் ஃபீஸ் டைப், அதில் வந்து நம்ம ரீவேல்யூவேஷனுக்கு தானே ஃபீஸ் கட்ட போகிறோம். அதனால் ரீவேல்யூவேஷன் பிஜி யூஜி ரெண்டுத்தையுமே ஒன்றா இருக்கும். நம்ம அமௌண்ட் மட்டும் கீழே ஒழுங்காக போட்டுக்கணும். அப்புறம் கேண்டிடேட் நேம், அதுக்கப்புறம் ரோல் நம்பர். அது வந்து அஃபிலியேட்டட் காலேஜுக்கு மட்டும்தான் ரோல் நம்பர் இருக்கும். இப்போ அண்ணாமலை யூனிவர்சிட்டியிலே படிக்கிறாங்களா அவங்களுக்குனா அது வந்து மேனிட்டரி கிடையாது. அடுத்து உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் நேம்னா உங்கள் இப்போ பிஏ எக்கனாமிக்ஸா இல்லை ஹிஸ்ட்ரியா இல்லை பிகாம் அந்த மாதிரி இருக்கும்ல, அதில் வந்து உங்கள் ப்ரோக்ராம் கோட் அண்ட் நேம் ரெண்டுமே போடுங்க. அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் வந்து நார்மலாக நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்குதுன்னா +91 ஆரம்பிக்கும்ல, அந்த மாதிரியும் போடக்கூடாது. தொடர்ந்து 1லேருந்து 10 நம்பர் இருக்கும்ல, அந்த 10 நம்பரும் ஆர்டராக இருக்கணும். இந்த 5 நம்பருக்கு இடையில கேப் எதுவுமே விடக்கூடாது. அப்படி விட்டு போட்டிங்கன்னா திரும்ப ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி வரும். அதுக்கப்புறம் உங்களோட மெயில் ஐடி, மெசேஜுங்கிறதுல நீங்கள் என்ன பேப்பர் அறிய வச்சுருக்கீங்களோ அந்த பேப்பரோட நேமு, அதுக்கப்புறம் அந்த பேப்பருக்கான அந்த கோர்ஸ்க்கான கோட் போடணும். அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் அமௌண்ட் எவ்வளோ அடுத்து சப்மிட் டு பேன்னு கொடுங்க. நீங்கள் சப்மிட் டு பேன்னு கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வரும். ஃபீஸ் டைப், எதுக்காக நம்ம பே பண்ணுறோம் அப்படின்ற இது, உங்கள் நேம், ரோல் நம்பர், ரெஜிஸ்டர் நம்பர், அப்புறம் என்ன கோர்ஸு, மொபைல் நம்பர், மெயில் ஐடி, மெசேஜ்னா நம்ம எந்த பேப்பருக்கு என்ன சப்ஜெக்ட் கோடு அப்படின்றது, அப்புறம் ஃபீஸ் அமௌண்ட் எவ்வளோ. ஒரு பேப்பராக இருந்தால் 450, இது 2 பேப்பராக இருந்தால் 900 வந்திருக்கும். எல்லா டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு சப்மிட் ஃபார் பேமெண்ட் அது கொடுக்கணும். அது கொடுத்ததுக்கப்புறம் பேமெண்ட் மோடுனா காமிக்கும். கேஷா இல்லை செக்கு, டிடி, ஆர்டிஜிஎஸ், நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, அந்த மாதிரி கிரெடிட் கார்டு இந்த ஆப்ஷனாக காமிக்கும். இதில் லாஸ்ட்டாக யூபிஐன்னு இருக்குல்ல, அந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதான் ஜிபே மூலம், ஃபோன்பே மூலமாக அது பண்ணுறது. அதுக்கப்புறம் நீங்கள் மொபைல் நம்பர் அங்கே கொடுத்துருப்பீங்களா ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு, அந்த டீட்டெயில்ஸில் அதோட மொபைல் நம்பர் வந்துடும், மெயில் ஐடி வந்துடும். பேயர் நேம் மட்டும் உங்கள் நேம் போட்டுக்கோங்க. போட்டு கியூஆர்னு இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற சர்க்கிள் மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் நவுன்னு கொடுங்க. அதை கிளிக் பண்ணால் தான் ப்ரொசீட் நவுங்கிற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கிளிக் பண்ண முடியும். ப்ரொசீட் நவுன்னு கொடுத்துட்டு இப்போ டைமரோட ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ ப்ரொசீட் நவு கொடுத்தீங்கன்னா டைமரோட ஸ்டார்ட் ஆயிரும். கியூஆர் கோடு உங்களுக்கு இப்போ தெரியும். இந்த 5 நிமிஷம் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் அந்த கியூஆரை வந்து ஸ்கேன் பண்ணி உங்கள் ஃபீஸை வந்து பே பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்புறம் ஜிபேக்குள்ளே போய் அப்படி பண்ணுறதோட 2 ஃபோன் இருந்துச்சுன்னா ஒரு மொபைலில் பண்ணுங்கள், இன்னொரு மொபைலில் வந்து அந்த அக்கௌண்ட்லேருந்து இந்த கியூஆரை வந்து ஜிபே மூலமாக ஃபோன்பே மூலமாக ஸ்கேன் பண்ணி அமௌண்ட் பே பண்ணிக்கோங்க. நான் அந்த மாதிரி தான் பண்ணேன். நீங்கள் அந்த மாதிரி பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ரெசிப்ட் வந்து இந்த டைமர் ஓடுறது வந்து ஸ்டாப் ஆகிட்டு ரெசிப்ட் வந்து ஷோ ஆகிடும். நான் இப்போ ஃபீஸ் பே பண்ணிட்டேன். அதுக்கான ரெசிப்ட் வந்து இப்போ ஷோ ஆகும் பாருங்கள், கொஞ்சம் லோட் ஆகும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாராச்சும் ரீவேல்யூவேஷன் போடுற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.